நாம் எப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆண்டவருடைய தரிசனம் அப்பொழுதுதே நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக ஒரு தரிசனத்தை ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து படத்துக்கு எடுத்து செல்லும் போது கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷர்களாக்கி பிதாகுமார் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சுட்டு போயிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் மோசேவை எத்தனை வயசுல தான் அழைச்சாரு ஊழியத்துக்கு? ஆண்டவர் மோசேக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சார். மோசேக்குன்னு ஒரு ஃபியூச்சர்ல அவர் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை வச்சாரு. ஆண்டவர் மோசேவை உச்செடியின் நடுவில் இருந்து அழைத்தது 80வது வயசுல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சிலருடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். ஆமென். அழகா இப்போ ஒரு சாட்சி கேட்டோம்ல, எனக்கு நீங்க ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அந்த ஆண் குழந்தைய என்ன பண்ணுவேன்? உங்களுடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்ணுவேன்? வளர்த்தெடுப்பேன். ஒரு தரிசனம் உள்ள